ஒரு குழந்தையில வளர்த்துனவங்களுக்கு, ஒருத்தருக்கு ஒன்று ஆகும்னு ஏதாவது பெரியவங்க சொல்லி எல்லாம் கேட்டு வளர்ந்தவங்களுக்கு வந்து தெரியும். இது ஆஸ்பத்திரிக்கு போகிறதா, இது இப்படி உடம்புக்குலாம் தொந்தரவு வர்றதான்னு சிறு வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த குடும்பத்தில் தான் வந்திருக்கேன். அதனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சி காமிக்கிறேன். அப்போ இதில் என்னென்னா லெமன் ஜூஸு, அதாவது நீங்கள் தேனில் சாப்பிட்ட ஐட்டம்லாம், தேன் ஒரிஜினலும் கிடையாது சரிங்களா. அப்போ நீங்கள் தேனில் சாப்பிட்ட இது லெமன் ஜூஸு, தேனில் சாப்பிட்ட இஞ்சி சாறு, அதுக்கப்புறம் பூண்டை வணக்கி சாப்பிட்டேன்னு சொல்லி போட்டு அந்த பூண்டு, பட்டரில் காஃபி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம்னு சொல்லி போட்டு குடித்த அந்த காஃபி மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே சேர்ந்து இந்த திரவமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் குடித்தது வர காப்பியை தான் அது பட்டர் போட்டு நீங்கள் குடிச்சிருப்பீங்க சரிங்களா. பால் காப்பியில் அதை அப்படி போட்டு குடிக்க மாட்டீங்க. அப்படி குடித்தா இது தேவஞ்சு போயிடும், ஐ மீன் பிரித்து போயிடும், உள்ளுக்குள்ளேயே பிரித்து போய் என்ன சொல்கிறது, மலக்குடலுக்குள்ளே நிறைய உபதைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ ஆசிட் லெவலில் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒரு டம்ளர் குடிப்பீங்களா? மினிமம் இந்த டம்ளர் கணக்கு போட்டாலும் கூட ஒரு டம்ளர் குடிப்பீங்களா? கணக்கு பார்த்துங்க எத்தனை டம்ளர் நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு. ஒரு சிலர் நல்லா அரை சொம்பு குடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு குடிப்பீங்க. அப்போ உங்களோட ஆசிட் லெவல் வந்து இதில் அதிகமாகிட்டே வரும்போது நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல், மோஷன் போனால் எரியறதுன்னு அடுத்தடுத்து அசுவாசமாக அது செரிமானம் பண்ண முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல், ஏன்னா இறைப்பைக்குள்ளேயே அந்த உணவு பை போகுது பார்த்தீங்களா மேல் வகுறு, அதுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் அது வெறும் ஆசிட் அதை சுற்றி சுற்றி அது இருக்கிறதையே தின்னுட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ அது உங்களுக்கு இன்னும் நிறைய உபதைகளை ஏற்படுத்தும் சரியா. இப்போ இது வந்து டெமோ காமிச்சாச்சு. அதனால் காலையில் நீங்கள் எடுத்துக்கிற உணவு இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, ஒரு தூய்மை நிறைஞ்சதாக இருக்கணும், சாப்பிடும்போது ஒரு ஸ்டெடியூலாக இருக்கணும். சரி, இதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த காலத்துலலாம் பழைய சாப்பாடு குடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லித்தர பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கள ஒவ்வொன்றும் கொடுத்தேன் இல்லையா, என்னது லெமன் ஜூஸு, அப்புறமாயிடு இஞ்சி சாறு, தேனில் கலந்த தேன், சுடுதண்ணி, அப்புறம் பட்டர் போட்ட காப்பி, இதெல்லாம் ஒன்று சாப்பிட்டாலும் அந்த வெறும் வகுத்தில் சாப்பிடவே கூடாது. அந்த வெறும் வகுத்தில் எப்படி சாப்பிடணுங்கிற சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் சாப்பாடு, சாப்பாட்டை நல்லா கரைச்சிருக்கேன். இந்த காலையில் நம்ம குடிக்கிற நீச தண்ணி, இதுவும் பழைய சாப்பாடு தான் சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ ஆசிட் இருக்குது, ஏன்னா ஆல்மோஸ்ட் வயிறு எரியுது, வயிற்றுக்குள்ளே ஆசிட் வந்து இருந்துகிட்டே இருக்குது சரிங்களா. அது வந்து எவ்வளோ அளவில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டெமோ காட்டுறேன்.